இருக்க குறைபாடுகள் தெரியும். ஞாபக சக்தி குறையாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு பேச்சு சரியாக பேச தெரியாமல் இருக்கலாம், பப்ளிக்கில் ஏதோ ஒரு குறைபாடு. இப்போ எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உங்கள் அன்பு குறையுதுன்னா அதான் தவறு. இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ அந்த அன்பு என்னும் தூண் கரெக்டாக இருக்கணும். நிறைவாக எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று தேவ பக்தி. தேவ பக்தி என்கிற ஒரு தூண் அது கரெக்டாக இருக்கணும். தேவன் பேரில் இருக்கிற பக்தி நீதி, சுயநீதி உள்ளவர்கள்ட்ட சில நேரம் குறையா இருக்கும். நான் ஒன்றும் தப்பு செய்யலப்பா, என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்கணும். நம்ம நீதியின் மேல் அல்ல. எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தலுமா இருக்கு ஆண்டவரே, உம்முடைய கிரியை எங்கள்கிட்ட காணப்படட்டும், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. அழகாக ஒரு பக்தன் அழகாக சொல்கிறார் வேதாமத்தில், கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண்ணு சொல்கிறார். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா. தேவ பக்தி அழகாக இருக்கணும். தேவன் பேரில் பக்தியாக இருப்பது. அதிகாலையில் ஆண்டவரை இருட்டோடே எழுந்து தேடி கர்த்தர் சமூகத்தை நாடி ஆண்டவரோடு இருக்க பழகுகிற ஒரு நல்ல ஒரு பழக்கம் மட்டுமல்ல, தேவ சித்தத்தை செய்கிறதற்கு ஒப்பு கொடுத்த, தேவனுக்கு துதி பாடுகிற, ஸ்தோத்திர பலி செலுத்துகிற, ஜெபத்திலே முழங்காலில் நிற்கிற, வயதில் முதிர்ந்தவர்கள் முழங்கால் படிட்டால் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் கொடூரமானவர் அல்ல. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கெட்டவர் அல்ல, அவர் கொடூரமானவர் அல்ல. ஆகவே நீ வயசாகிடுச்சு, நீ முழங்கால் போடல, அதனால் நான் கோவிச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டார். முதிர் வயது உள்ள நம்முடைய முன்னோர்கள், பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டவர்கள் கட்டிலில் அப்படியே சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டார்கள்ல, தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் இன்றைக்கு இந்த 7வது தூண் தேவ பக்தி, தேவ பக்தியானது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. இம்மைக்கு தேவ பக்தியாக இருந்தீங்கன்னா இம்மையில் கிடைக்க வேண்டிய நன்மைகள்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மறுமையில் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மையும் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? அஸ்திபாரம் ஒன்றே, கட்டப்பட வேண்டிய தூண்கள் 7. அப்போ அஸ்திபாரம் ஒன்றே என்றாலும் அதிலே மீட்பர் இயேசு கிறிஸ்து, ஆம் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிற பொழுதும் அவருடைய வசனங்களும் அஸ்திபாரமாக இருக்கிறது. அதையும் பிடிச்சுக்கிடணும், அதை விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வேதம் வாசிக்காமலே அவர்கிட்ட அன்பு கூறுற கூட்டம் இருக்குது. அப்படி அல்ல. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்போ வேதத்தை கேளாமல் படிக்காமல்